சஞ்சீவ், ஒருத்தனையும் விட்டுறாதீங்க. எல்லாரையும் வெளுத்து வாங்குங்க. டேய் வாங்கடா, என்ன போய் பாத்துட்டு இருக்கோம். வாங்க. டேய் நம்மால் அடி வாங்கிட்டு இருக்காங்கடா, வாங்கடா. சஞ்சீவ், நீங்க தேடிட்டு இருந்தீங்களே மங்கா, அந்த மங்கா இந்த ரவுடிங்க கூட தான் இருக்கா. டேய் டேய் மங்கா நில்லே. டேய் அவளை புடிடா. டேய் விட்றாதடா. மங்கா கேதான் இருந்தாங்களா? என்ன பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க முதல்ல போய் அந்த ரவுடிட்டு இருந்து மங்காவை காப்பாத்துங்க. சார் உங்க சஞ்சீவ், முதல்ல போய் மங்காவை காப்பாத்துங்க. சஞ்சீவ், என்ன பத்தி கவலைப்படாதீங்க. போங்க சஞ்சீவ். மங்கா இங்கேதான் இருக்காடா. எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்குடா. இல்லைன்னா நான் இங்கேயே உன் கூடவே இருந்திருப்பேன். நான் வரேன் பாப்பா. என்ன அபி மேடம்? இல்ல பாப்பா என்ன அம்மானு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. பிறந்து 1 மாசம் கூட ஆகாத குழந்தை எப்படி அம்மான்னு சொல்லும்?
ஆமா மேடம், குழந்தை அம்மான்னு கூப்பிடுறா. என்னடா என்ன என்னடா என்ன என்ன பெத்த குழந்தைய இழந்துட்டு தவிக்கிற என்ன நீ அம்மானு கூப்பிடுறது எப்படி இருக்கு தெரியுமா? அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கு. நீ மங்கா குழந்தையா இருந்தாலும் நானும் உனக்கு அம்மாதாம்மா. என்னடா மணி 2ஆவது. கொடுங்க மேடம், நான் தூங்க வைக்கிறேன். சரி நான் வரேன், பாத்துக்கோங்க. நான் வரேன். என்னம்மா, குழந்தைய பாத்துட்டீங்களா? பாத்துட்டேன். சரிம்மா. ஓடாது நில்லு, சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வாங்க. அந்த மங்கா எங்க போனாலும் விடக்கூடாதுடா. அவளை தேடி கண்டுபிடிச்சி கோழி தலையை திருகிற மாதிரி திருகி என் கையால கொண்டாதான யாத்திரை அடங்கும். வாங்கடா, இந்த பக்கம் போலானே. குழந்தை கிடைச்சதும் முதல்ல அந்த மங்கா கதையை முடிக்கணும். அப்புறம் குழந்தை, அதுக்கப்புறம் என்ன கேவலமா பேசினாலும் அந்த ஸ்ரீஜா, அவளுக்கு இருக்கடா ஆப்பு. அவ கதை முடிச்சலாம். ஏய் வாங்கடா. டேய் எங்கடா போன அந்த மங்கா? தெரியலண்ணே. அண்ணா அங்க போறா பாரு மங்கா. வாடா. ஏய் மங்கா, ஏய் 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 ஏய்.
பொம்பளை போலீஸ் அடிச்சு போட்டு அந்த மங்காவை தூக்கிட்டு வாங்கடா. இவன் என்ன பெரிய இவளா? ஒரே போட போட்டு இப்பவே மங்கா வடிச்சு இழுத்துட்டு வரணும். டேய் போடா. ஏய் நீ போடா. ரொம்ப நன்றி மேடம். வண்டியில ஏறு. சார் என்ன சார் உடம்பு எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்கா சார்? உங்களுக்கு தான் காஃபி வேண்டியிருக்கேன், சாப்பிட்றீங்களா? தேங்க்ஸ் சஞ்சீவ். நீங்க மட்டும் அங்க டைமுக்கு வரலன்னா நான் இந்நேரத்துக்கு போய் சேர்ந்திருப்பேன். அந்த கடவுள் தான் சஞ்சீவ் என்னை காப்பாத்த உங்களை அனுப்பி வச்சிருக்காரு. சார் என்ன சார் இது பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு? என்னோட பாப்பாக்காக நீங்க இவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கீங்க. நியாயமா பார்த்தா நான் தான் சார் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். மங்காவை தேடி போனீங்களா? சார் உங்களை இந்த நிலைமையில விட்டு எப்படி சார் போக முடியும்? மங்காவை மட்டும் பிடிச்சிருந்தா உங்க பாப்பா எங்க இருக்காங்கிற விஷயம் நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். மிஸ் ஆயிடுச்சு. இப்ப புதுசா வர்ற இன்ஸ்பெக்டர் கண்டிப்பா மங்காவை கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ நிஜமாவே போறீங்களா சார்? சார் நீங்க இருக்கிற நம்பிக்கையில தான் என் பாப்பாவை சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் நான் நம்பிக்கிட்டு இருந்தேன் சார். இப்ப நீங்களும் இல்லைன்னா நான் எப்படி சார் என் பாப்பாவை கண்டுபிடிப்பேன்? சஞ்சீவ், புதுசா வர இன்ஸ்பெக்டர் பத்தி உங்களுக்கு தெரியாது. அவங்க என்னை விட பயங்கரமான டேலண்ட். ரொம்ப ஷார்ப்பா இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா வேற லெவல். அவங்க உங்க கேஸ சார்ஜ் எடுத்துட்டாலே
உங்க பாப்பா கிடைச்சிட்டு தான் நீங்க நம்பலாம். உடனே நீங்க அவங்கள போய் பாருங்க. கண்டிப்பா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி சார், நான் இன்னைக்கே புதுசா ஜாயின் பண்ணிருக்க இன்ஸ்பெக்டரை போய் பார்த்துறேன். சார், விடிய போகுது, அபி வேற வந்துருவா. நான் அப்படியே கிளம்புறேன் சார் வீட்டுக்கு. சரி சஞ்சீவ், நான் வரேன் சார். பார்த்துக்கோங்க. என்ன வாட்ச்மேன், அதுக்குள்ளே கம்பெனி ஓபன் பண்ணிட்டீங்க? நான் எங்கம்மா ஓபன் பண்ணேன்? அபி மேடம் வீட்டுக்கு போகாம இன்னும் ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. குட் மார்னிங் அபி. குட் மார்னிங். குட் மார்னிங். அபி, நைட்டு முழுக்க வேலை செஞ்சு டயர்டா இருப்ப. அதான் நாங்க வந்துட்டோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். நீ வீட்டுக்கு போயிட்டு வா. சரிக்கா, நீங்க பாத்துக்கோங்க. ம். நான் இப்போ வந்துடுறேன். ம்? சரி. மங்காக்கு ஒரு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். இங்க பாருமா, போன் அடிக்குது பாரு. நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கான். டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நாமளே எடுத்து பேசுவோம். நீயே எந்திரிச்சிட்டியா? ஆமா மேடம், போன் சத்தத்துல எந்திரிச்சிட்டேன். நீங்க போங்க மேடம், நான் பேசிக்கிறேன். சரி. ஹலோ. மங்கா, நான் அபி பேசுறேன். சொல்லு அபி. நைட் எனக்கு நீ ஃபோன் பண்ணிருந்தல, அதான் என்ன ஏதுன்னு கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன். ஏதாவது பிரச்சனையா? மங்கா, சொல்லு அபி. சிக்னல் இல்லையா? நீ பேசுறது எதுவுமே எனக்கு கேட்க மாட்டேங்குது. ஆமா அபி. சரி, நீ எதுக்கு மங்கா ஃபோன் பண்ணிருந்த? அது பாப்பா எப்படி இருக்குன்னு கேட்க தான் ஃபோன் பண்ண அபி. அப்படியா? நீ திரும்ப திரும்ப கால் பண்றத பார்த்து நான் கூட நீ ஏதோ பெரிய பிரச்சனையில இருக்கியோன்னு பயந்துட்டேன். மங்கா, நீ இப்ப இருக்க நிலைமைக்கு எப்ப வேணாலும் புரோக்கர் கையில மாட்டி செத்துருவ. பேசாம நீ அபிகிட்ட, இந்த குழந்தை என்னோடது இல்ல, பிச்சை எடுக்க புரோக்கர் ஆளுங்க தூக்கிட்டு வந்த குழந்தை, அந்த குழந்தையோட அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட குழந்தைய சேர்த்துரு அப்படின்னு சொல்லிடு மங்கா. மங்கா, சொல்லு அபி. என்ன மங்கா, எதுவுமே பேச மாட்டேங்கிற? ஏதாவது யோசனையில இருக்கியா? உனக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னா தயங்காம சொல்லு மங்கா. அபி கிட்ட உடனே குழந்தைய பத்தி சொல்லிடுவோம்.